So are you done? If you're done, please put your hands up. Imad Ilham, yes. Yes, Imad Ilham. Can you read it again with your answers? John is a 20-year-old boy. He lives in a village. He loves all the people in his village. He realizes that there's no doctor in his village to treat people who are suffering from various sicknesses. Wait. That's fine. That's fine. Wait. That's fine. Very good. Then somehow you have to continue the para. John decided to. He decides to study biology because John wants to become a doctor to treat them. Therefore, he works hard and he does everything himself. Sometimes his friends also help him to achieve his goal. Okay, very good. Thank you so much, Mr. Imadil Haman Samha. So, இதுதான் பிள்ளைகள் உங்களோட ஆன்சர். ஸோ வித்தின் ப்ரோனவுன்ஸோட நான் போட்டிருக்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. ஸோ அந்த ஜோனுக்கு பதிலாக நெடுகாலமே நாங்க ஜோன்னு சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு பதிலா அங்க வந்து ஹீ, ஹிஸ், தெம், ஹிம்செல்ஃப் நாங்க யூஸ் பண்ண போறோம். John is a 20 years old boy. He lives in a village. He loves all the people in his village. He realized that there is no doctor in his village to treat people who are suffering from various sickness. Various sickness means? Yes? மிஸ் எனக்கு வெள்ளிக்கிழமை கிளாஸுக்கு வரையில மிஸ் பேர்க்கால ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு. நீங்க எனக்கு எக்ஸ்கியூஸ் பர்சனலா கதைங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகே மிஸ் ஓகே. So various sickness means பல்வேறு வகைப்பட்ட வருத்தங்களை வந்து various sickness சொல்லுவோம். He decided to study biology because he wants to become a doctor to treat them. அவர்களை வந்து பார்க்கறதுக்காகவே அவர் வந்து இந்த டாக்டரா வரணும்னு ஆசைப்படுறார். Therefore, he works hard and he does everything himself. So அதுக்காண்டியே அவர் வந்து ஹார்டா ஒர்க் பண்றாராம். அவர்கிட்ட பாடலையே ஹார்டா ஒர்க் பண்றாரு. Sometimes his friends also help him to achieve his dream. So sometimes சில பொழுதுகள்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாராம் அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்றதுக்கு. டாக்டர் அவர் அந்த கனவை வந்து அச்சீவ் பண்ண. ஸோ ஆல் அபவுட் தட். ஸோ நீங்க கச் பண்ணிட்டீங்க என்னது ப்ரொனவுன்ஸ்ண்டா என்ன, அது எந்த விதத்துல நாங்க போடுறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன், the last one is reflective pronoun. ஸோ 5 விஷயத்தையும் வந்து பார்த்து நாங்க ஒரே பயிற்சியில வந்து செய்திருக்கிறோம். ஸோ நீங்க சொல்லி இருக்கிறீங்க எனக்கு விட. ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ வி ஹாவ் த another exercise as well. ஸோ இந்த விஷயத்துல வந்து நாங்க திருப்பி அதை ரீப்ளேஸ் த நவுன் வித் ப்ராப்பர் ப்ரோனவுன், ரைட்? திருப்பி அதே விஷயத்த அதே ஸ்லைடையே வந்து இங்க பாக்குறோம். திஸ் இஸ் அஞ்சலி. ஸோ அஞ்சலி என்ற வேர்டுக்கு பதிலாக இங்க நாங்க என்ன யூஸ் பண்ணலாம்? She, right? This is Anjali. She is 25. She is from Colombo. Okay. ரெண்டுக்குமே வந்து she போட்டுனாங்க. நாலாவதுக்கு என்ன போடலாம்? Same like he, right? She தான் போடலாம். She is an assistant manager. அடுத்ததுக்கு அஞ்சாவதுக்கு வந்தா நாங்க her போடணும். Her hobby is reading books. Her boyfriend is a doctor. Anjali's parents are in London. So her parents, right? Anjali's like, okay, Anjali's dog very much. அந்த ரெண்டாவது அஞ்சலிஸ்க்கு பதிலா என்ன நாங்க போடலாம்? she likes her. She likes her dog very much. So that's fine. So அவளதான் அதுல அந்த விஷயம். So இந்த 10 sums, right? இந்த 20 sums வந்து உங்களோட ஹோம்வொர்க் நான் சொல்லல. நாங்க WH கொஸ்டினை பார்த்துட்டு இங்க வரும். இந்த ஆக்டிவிட்டியை வந்து நாங்க செய்வோம், right? Yes. So next we are going to study about the thing WH questions. So எல்லாருமே யோசிச்சு கொண்டிருப்பாங்க WH-ல தொடங்குறது மட்டும்தான் WH questions. It's totally wrong. WH question சொல்லி சொன்னா அதுக்கு இந்த வேர்ட் பேஸுக்கு வந்து நாங்க அந்த பேர் கொடுத்திருக்கிறோமே ஒழிய WH-ல தொடங்குற வேர்ட்ஸும் அதுல இருந்தாலும்
அந்த how many, how much, how far, how old, how long, how often எல்லாமே வந்து WH கொஷனுக்குலாம் வருது. ஸோ மேட WH கொஷன் வித்தின் திஸ் ஆன்சர்ஸ் என்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு ஆன்சர் தரப்பட்டா நீங்க யோசிக்க கூடாது. அந்த இடத்துல WH மட்டும் வச்சுக்கொண்டுதான் நாங்க இந்த விஷயத்த வந்து மேட் பண்ணணும்னு சொல்லி, அது how many, how much, howல தொடங்குறேன்னு சொல்லி சொன்னாலும் how many, how much இதுல இருக்கிற விஷயத்துல ஏதாவது ஒண்ணுல தொடங்குறேன்னு சொல்லி சொன்னாலும் அது WH கொஷன் தான். சோ அதுல நீங்க worry பண்ண தேவையில்லை. WH கொஷன் அவங்க கேக்குறாங்கன்னு சொல்லிக்கல வந்து you have to yes Imal Ilham. Ajwath, Mr. Ajwath. Yes, miss. So far, so fine. So what, where, when, which, why, how many, how much, how far, how old, how often, who, whom, with whom, to whom, whose. இது எல்லாமே வந்து இந்த WH questions தான். இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு கொஸ்டினையும் வந்து எந்த ஒரு WH கொஸ்டினையும் வந்து உங்களால செய்ய முடியும். So before start these WH questions, உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். So answer எனக்கு சொல்லுங்க, right? So the question is, என்ன கொஸ்டின்னு சொல்லி சொன்னா வட்டுன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். 50+ people இதுல இருக்கிறீங்க, 50க்கு மேற்பட்ட ஆட்கள். சோ எனக்கு இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. வட்டுன்னு சொல்லி சொன்னா என்ன? Asking a specific information. Is it in English, right? I asking about in Tamil. வட்டுன்னா என்ன? வட்னா அது என்னதான் மிஸ், என்னன்னு தானே கேக்குறது. அதான் நான் திருப்பி கேக்குறேன் உங்கள்ட்ட. என்ன என்னட்டே திருப்பி கேக்குறீங்க நீங்க என்னன்னு? என்ன வட்டுன்னா என்னன்னு கேக்குறேன், நீங்க எல்லாருமே என்ன திருப்பி கேக்குறீங்க? தகவலை கேக்குறேன். தகவலை கேக்குறது. ஓகே, அது வெள்ள ஆன்சர். நீங்க கொஞ்சம் உஷாராயிட்டீங்க. வெள்ள ஆன்சர். அது இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஒரு ஆள் சொன்ன மாதிரி தான் asking for information specifying something. Yes, very good. So வட்டன்னு சொல்லி சொன்னா என்னன்றது அது என்ன தமிழ் மீனிங்கா வரப்போகுது. வட்டன்னு சொல்லி சொன்னா என்னன்னு கேட்டா இஸ் வட்டன்னு சொல்லி சொன்னா என்னன்றதா அது மீனிங்கா இருக்க போகுது. பாருங்க, what asking for information specifying something. ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு நாங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்போமா இருந்தா அந்த விஷயத்த வந்து நாங்க வட்டை யூஸ் பண்ணி கேட்போம். லைக் வாட் இஸ் யுவர் நேம், உங்களுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம், ரைட்? அதாவது வந்து ஸ்பெசிஃபையா வாட் இஸ் யுவர் நேம், உங்களோட நேம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ உங்கள்ட்ட இருக்கிறது நிறைய விஷயம். ஸோ நேமை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, குறிப்பிட்டு கேட்கல, specifying something. So வட்டுக்கு definition நீங்க எப்படி கொடுக்கணும்? Asking for information specifying something. ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா நாங்க கேட்கல வந்து அங்க வந்து நாங்க என்ன அந்த மீனிங் கொடுப்போம். அந்த எக்ஸாம்பிள் what is your name. Second one, where, எங்கே, refers to the place. Where are you going, எங்க போறீங்க. So வட்டுன்னு சொல்லி சொன்னா என்ன, where, எங்கே, refers to the place. Where are you going, நீங்கள் எங்க போறீங்க. When, எப்போது, a time that something happens. ஒரு டைம்ல ஏதோ ஒன்று நடத்துதுன்னு சொல்லி சொன்னா அந்த டைமை நாங்க குறிப்பிட்டு கேட்க போறோம்னு சொல்லி சொன்னா அங்க when யூஸ் பண்ணுவோம். When is your birthday, உங்களோட பர்த்டே எப்ப? When is your birthday, உங்களோட பர்த்டே டேட் என்ன? When is your birthday, எப்பொழுது உங்களோட பர்த்டே. ஸோ வட்டன்னா என்ன, வேறண்டா எங்கே, when ன்னு சொல்லி சொன்னா எப்போது. The fourth one, which எப்படி, right? Which asking for information specifying one or more people or things from the definite set. அதுல வந்து எப்போது என்று சொல்லி, அதாவது பட்டன் என்ன, எங்கே, எப்போதுன்னு சொல்லி சொன்னா விச்ன்னு சொல்லி சொன்னா நாங்க எந்த என்ற மீனிங்ல வரப்போகுது. எந்த, அதாவது வந்து அந்த மீனிங் என்ன வேற இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா நிறைய பீப்புளோ அல்லாட்டி நிறைய திங்ஸோ இருக்கேங்கள ஒரு திங்க வந்து நாங்க குறிப்பிட்டு கேட்க போறோம். அந்த திங் எங்க இருக்குது,
which எந்த இடத்துல இருக்குது கேட்க போறோம்னு சொல்லிச்சுன்னா which யூஸ் பண்ணும். which is my table. நிறைய டேபிள் இருக்குது, இதுல எது எந்த டேபிள், எது எந்த டேபிள் சொல்லிக்கல which நாங்க யூஸ் பண்ணும். which is my table. why ஏன் refers to the reason. ரீசன் ஒன்று அங்க இருக்குமா இருந்தா, ஒரு விஷயத்துக்கு வந்து ரீசன், அதாவது விடையா வந்து ஒரு காரணம் இருக்குமா இருந்தா அந்த காரணத்தை ரிஃபர் பண்ணி கேட்கறது தான் அந்த வை, ஏன். why did you call me, ஏன் எனக்கு கால் பண்ணினீங்க. why did you call me. how எப்படி. ask for the way something is done, இது விஷயம் எப்படி முடிஞ்சது எனக்கு சொல்லுவீங்களா. asking for the way something is done. how are you doing, right? how are you doing, நீங்க எப்படி இருக்கிறீங்க. அதே how are things doing சொல்லி சொன்னா எப்படி போகுது நாங்க எப்பவுமே எப்படி. how many எத்தனை. so how many how muchல கவனமா இருங்க. how many என்று சொல்லி சொன்னா asking for the way, sorry, refers to quantity. எண்ணக்கூடியவைகளை நாங்க how many என்று சொல்லுவோம். refers to the quantity. countable nouns already நாங்க படிச்சனாங்க. countable, uncountable. countable என்று சொல்லி சொன்னா எண்ணக்கூடியது, uncountable எண்ண முடியாது. சோ எனக்கு சொல்லுங்க பாப்போம், countable nouns உங்களுக்கு தெரியும், uncountable nouns ரெண்டு சொல்லுங்க பாப்போம். what are the uncountable nouns? Glass of water. water, very good, yeah, right, very good. oil, sugar, yeah, so அது நாங்க படிச்சோம். so how many நாங்க சொல்றது குறிப்பிட்ட எத்தனை என்று கேட்கல how many. how much எவ்வளவு என்று கேட்கல how much கேட்போம். so how many refers to quantity. how many toffees did you eat, எத்தனை toffee நீங்க சாப்பிட்டீங்க. how much refer to quantity, அதாவது எண்ண முடியாத uncountable nouns வந்து ரிஃபர் பண்ணி சொல்லிக்கல how much, right? how much money do you need, எவ்வளவு காசு உங்களுக்கு தேவைப்படுது, எவ்வளவு காசு உங்களுக்கு தேவைப்படுது. சோ காசை வந்து என்ன முடியாது. so how much money do you need. how far இடம், அதாவது டிஸ்டன்ஸை நாங்க குறிப்பிட போறோம்னு சொல்லிக்கலாம். how far என்று சொல்லுவோம், right? refers to distance. how far என்று சொல்லி சொன்னா refers to distance. how far it is from goal to Kandy. goal இருந்து கேண்டிக்கு போறதுக்கு எவ்வளவு distance, எவ்வளவு தூரம். how far என்று சொல்லி சொன்னா எவ்வளவு தூரம், refers to distance. எவ்வளவு தூரம், தூரத்தை பற்றி நான் கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா how far. how far it is from goal to Kandy, இது நீங்க நார்மலா யூஸ் பண்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம் இனி ஸ்பீக்கிங்ல. how far என்று சொல்றது வந்து எவ்வளவு தூரம், which means இப்ப நார்மலா நாங்க கதைக்கைகளை வந்து கேட்போம், உங்களோட வீடு இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு தூரம். how far it is from your home to post office, அவ்வளவுதான் விஷயம். how old எத்தனை, how old எத்தனை வயசை வந்து ரிஃபர் பண்ணி கேட்க போறோம்னு சொல்லி how many என்று சொல்லி சொன்னா எத்தனை, how old என்று சொல்லி சொன்னா வயசை ரிஃபர் பண்ணி கேட்க போறோம். refers to age. how old are you, உங்களுக்கு எத்தனை வயசு. how long எவ்வளவு காலமாக. how far என்றது எவ்வளவு தூரம், how long எவ்வளவு காலமாக. refers to the duration from the starting point to ending point. அதாவது எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க என்று சொல்லிக்கல வந்து எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க என்ற விஷயம் பாருங்க. how long have you been waiting for me, right? Excuse me. yes Hello. yes சொல்லுங்க மிஸ். அந்த தூரத்தை வந்து சொல்ல, அந்த how farன்னு சொல்றீங்க தானே மிஸ்? யா நம்ம அந்த தூரத்தை சொல்றதுன்னா எப்படி பதில் சொல்றது மிஸ்? ஒருத்தர் கேட்டா அது எப்படி சொல்றது, இந்த பேராதனியில இருந்து கெண்டிக்கு இவ்வளவு தூரம் தான் இருக்குது அப்படின்னு எப்படி மிஸ் அதை சரியா சொல்றது? it is 1 kilometer distance from goal to Kandy or Peradeniya to Jaffna. 1 kilometer அதுல நீங்க சொல்லலாம் 10 kilometer or 1 or 2 அந்த கிலோமீட்டர்ஸ் போட்டு சொல்லலாம். it is just 2 kilometers from goal to Kandy ன்னு சொல்லலாம். is it clear? clear miss, clear. yeah so yeah so நீங்க இதுல வந்து இந்த WH கொஸ்டின்ல வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் சொல்லி சொன்னா WH கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ
மெயின் விஷயம் இப்ப நான் சொல்லி கொண்டு போறேன். என்னண்டு வாட் இஸ் யுவர் நேம் என்று சொல்லி சொன்னா இதை நாங்க திருப்பி இதுக்கு விட எழுதைக்குல வந்து அந்த யுவக்கு பதிலா மைய போட்டுட்டு மை நேம் இஸ் உங்களோட பேர். வேர் ஆர் யூ கோயிங்? ஐ ஆம் கோயிங் டு ஜஃப்னா. வென் இஸ் யுவர் பர்த்டே? மை பர்த்டே இஸ். சோ இதுக்கு ஆன்சர் பண்றது வெரி ஈஸி. ஏன்னு சொல்லி சொன்னா ஆன்சர் வந்து கேள்வியிலே இருக்குது. அதே மாதிரி இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னது? how far. So how far it is goal to Kandy என்று சொல்லி கேட்டா it is 2 kilometers from goal to Kandy. அவ்வளவுதான் ஆன்சர். சோ அந்த how far நாங்க எடுத்துட்டு இட்ட வந்து முன்னுக்கு போட்டோம்னு சொன்னா it is just 2 kilometers from goal to Kandy. கோல்ல இருந்து கேண்டிக்கு போறதுக்கு வந்து 2 கிலோமீட்டர் மட்டும்தான். அதான் அவ்வளவு விஷயம். சோ இது வந்து ஆன்சர் எழுதுறதுக்கும் ஈஸியான ஒரு கொஸ்டின், ஆல்சோ கொஸ்டின் மேக் பண்றதுக்கும் ஈஸியானது. உங்களுக்கு தமிழ் மீனிங் விளங்கிட்டுன்னு சொல்லி சொன்னா அதை அரேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா கொஸ்டின் தண்டபாடுல வரும். ஸோ ஹவு லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் மீ? எனக்காக எவ்வளவு காலம் காத்து கொண்டு இருந்த நீங்க. how often குறைவாக refers to frequency. how often do you watch movies? எவ்வளவு தரம். how often ன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு தரம், அதாவது உங்களோட ஒரு மீடுரனை வந்து எவ்வளவு தரம் வந்து, அதாவது மீடுரன்னா உங்களுக்கு தெரியும், லைக் அந்த டெலிமார்க்ஸ் போட்டு நாங்க மேத்ஸ்ல படிச்சிருப்போம். சோ மீடுரன் எவ்வளவு மீடுரன்ல வந்து அது நடந்திருக்குதுன்ற விஷயத்த பாக்கல. எவ்வளவு காலமாக முதலாவது, ரெண்டாவது எவ்வளவு அந்த மீடுரன். ஹவு ஆஃபன் டு யூ வாட்ச் மூவி? எத்தனை தடவை வந்து நீங்க இந்த படத்தை எத்தனை தடவை பார்த்த நீங்க, எத்தனை தடவை. ஹவு ஆஃபன். சோ நெக்ஸ்ட் ஒன் whoன்னு மீனிங் வந்து இங்க 3, அதாவது வந்து இது வந்து அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா நான் சொல்றேன். whoன்னு சொல்லிக்கல வந்து ஆஸ்கிங் ஃபார் அ பர்சன். ஒரு பர்சனை பற்றி கேட்கல வந்து நாங்க who யூஸ் பண்ணுவோம். யார், ரைட்? யார். who took my pen? யார் என்ற பேனை எடுத்தது? who took my pen? who has done this? யார் இதை செய்து முடிச்சது? ஒரு ஹோம்ஒர்க்ஸ் ஒன்று தந்தா, அல்லது ஏதாவது ஒரு வேலை ஒன்று தந்தா அதை வந்து கேட்கல who has done this? யார் இதை முடிச்சது, இந்த வேலையை முடிச்சது? who works up early morning? யார் வேலைக்கு எழும்பினது, ரைட்? who works up early morning? யார் ஏர்லியா எழும்பினது? so who யார். whom யாரால், ரைட்? யாரால். ஆஸ்கிங் ஃபார் அ பர்சன், யாரால இது செய்து முடிக்கப்பட்டது. whom did you see? சாரி, whoன்னு சொல்லி சொன்னா யார், whom யாரை, ரைட்? எல்லாமே யாருன்னு தான் வருது. அந்த விஷயத்தை நுட்பமா, அதாவது என்னென்ன வித்தியாசம் நீங்க பாத்தீங்கன்னா சரி, whoன்னு சொல்லி சொன்னா நார்மலா அது உங்களுக்கு தெரியும், யார், ரைட்? whom ஆஸ்கிங் ஃபார் அ பர்சன், ஒரு பர்சன், யார், யாரை. whom did you see? நீங்க யார பார்த்தீங்க. whom did he married? அவன் யார மேரி பண்ணினவன். யாரை. whoன்னு சொல்லி சொன்னா யார், whomன்னு சொல்லி சொன்னா யாரை. with whom யாருடன், ரைட்? எல்லாமே வந்து யாருன்னு தான் வருது. ஆனா மீனிங் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். டோட்டலா நாங்க சென்டென்ஸுக்கு போட்டோமா இருந்தா அல்லது எக்ஸாம்பிளுக்கு போட்டோமா இருந்தா டோட்டலா மீனிங் மாறுது, ரைட்? who யார், whom யாருடன், சாரி, whom did you see யாரை, who யார், who யாரை, with whom யாருடன், ரைட்? with whom is she going? யாரோட அவள் போனவள். with whom do you study? யாரோட நீ படிச்ச நீ. அந்த மீனிங்ல வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல வந்து வித்தோட ஆப்ஜெக்ட் ஒன்று வரும். வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா with whom. to whom யாருக்கு. லெட்டர் எழுதல நாங்க to whom and எப்பவுமே to and சொல்லி சொன்னா யாருக்கு. with whom யாருடன், to whom யாருக்கு. whom did you call to? யாருக்கு நீங்க கால் பண்ணினீங்க. whom will I give this book to? யாருக்கு நான் இந்த புக்கை வந்து கொடுக்கிறது. to whom யாருக்கு. whose, the last one, whose. asking about ownership, யாருடைய. whose யாருடைய. whose book is this? யாருடைய புத்தகம் இது. whose book is this? whose turn is it today? யார்ட்ட turn இன்றைக்கு. ஒரு கூட்டு முறையா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு ஆட்ட முறை, ரைட்? whose turn is it today? இன்னைக்கு யார்ட்ட turn. whose ஒரு ஓனர்ஷிப்பை பற்றி கதைக்கிறது. asking about ownership, ரைட்? யாருடைய என்ற மீனிங்ல வரும். whose book is யாருடைய. to whom யாருக்கு. with whom யாருடன்.
whom யாரை, right? who ன்னு சொல்லி சொன்னா யார். Also how often எத்தனை தடவை, how long எவ்வளவு எவ்வளவு நேரம், right? how old வயசு ரெஃபர் பண்றது, how far எவ்வளவு தூரம், how much எத்தனை எவ்வளவு, how many எத்தனை, how எப்படி, why ஏன், which எந்த, when எங்கே, where where எங்கே, when எப்போது, what என்ன. So is it clear? நான் சொன்ன மீனிங்கும் அந்த WH வேர்ட்ஸும் விளங்கிக்குதா? Is it clear? Yes, ma'am. Yes, ma'am. Okay, okay, that's fine. For an example பாருங்க, what do you do, sorry, what do you do nowadays? இந்த நாட்களில் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? What kind of work are you doing now? எப்படியான தொழில்ல நீங்க இப்ப இருக்கிறீங்க, எப்படியான works நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க? Where have you been last time? நீங்க கடைசி தடவை எங்க விசிட் பண்ணியிருந்தீங்க? How did you write it? எப்படி இதை எழுதி முடிச்ச நீங்க? How far it's Nitambua to Colombo? Colomboல இருந்து Nitambu எவ்வளவு தூரம்? How long will it take to Colombo? So Colombo போறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் எடுக்கும், right? How much money do you need? எவ்வளவு காசு உங்களுக்கு தேவைப்படுது? How many students will write the exam? So எத்தனை பிள்ளைகள் வந்து எக்ஸாம் எடுக்கிறாங்க? How often do you do exercise in the morning? எத்தனை தடவை நீங்க எக்ஸசைஸ் மார்னிங்ல செய்யற நீங்க? How old is your friend? உங்களோட ஃப்ரெண்டுக்கு எத்தனை வயசு? Who made the cake? யார் இந்த கேக்க செய்தது? Who is the black sheep in the class? So black sheep சொல்லி சொன்னா அந்த கருப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லாரோடையுமே இருப்பாங்க, ஆனா ஒரு விஷயத்த வந்து செய்து வச்சுட்டு தெரியாத பதில் இருப்பாங்க, அவங்கள வந்து black sheep சொல்லுவோம். So who is the black sheep in the class? Who has a girlfriend now? யாருக்கு girlfriend இருக்கு? Whom did you give your letter to? இந்த லெட்டரை நான் யாருக்கு கொடுக்கிறது? Whom are you waiting for? யாருக்கு ஆக நீங்க வெயிட் பண்றீங்க? With whom are you going to the party? யாரோட நீங்க பார்ட்டிக்கு போறீங்க? With whom is he chatting now? யாரோட அவன் வந்து chat பண்றான்? Whose hair is that? Whose hair is that? யாருடைய கார்? Whose books are these? யாருடைய books? So இதுதான் இந்த WH question. So இப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், இதை விட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க. So இப்போ உங்களுக்கான ஆக்டிவிட்டிக்கான டைம். So there are 20 sums, right? 20 விஷயம், முதல் 10, அடுத்த ஸ்லைட்ல அடுத்த 10 இருக்குது. So இந்த 10 வந்து இப்ப செய்யுங்க. I will give you 2 to 3 minutes, right? 2ல இருந்து 3 நிமிஷம் பெறுறேன். இதை செய்யுங்க. எனக்கு செய்துட்டேன், அதாவது இதுல for an example முதலாவது நான் சொல்றேன்னு சொல்லிச்சேன்னா, I really love Shara, but Shara doesn't love என்ன வரும் அதுல? Me. Me, yeah. Me, very good. So இது வந்து for an example, அது நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. That's fine. So செய்தாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, no mention, no worries. செய்யாதாக்கள் உங்களுக்கான டைம் இப்ப நான் விடுறேன் 3 minutes. So இந்த 10 plus நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கிற 10 அவ்வளத்தையும் வந்து ஃபில் பண்ணுங்க, ரைட்? செய்தாக்கள் please put your hands up.
Others, please put your hands up. எடுகளுமே வந்து 2 பேர் தான் கிளாஸ்ல கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, கிளாஸ்ல ஹேண்ட் ரைஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஆக்களே எனக்கு பிரிம்பா தெரியும். ஸோ எக்ஸாம்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ற விதம், நீங்க கிளாஸ்ல எப்படி ஆக்டிவா இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த மார்க்ஸ். ஸோ ஓகே, இஃப் இஸ் இட் டன், சரியோ பிள்ளையோ அது 2வது விஷயம். முதலாவது இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணி பழகுங்க, கதைக்க பழகுங்க. இப்ப நீங்க ஜூம் பண்றதுக்கு வந்து இந்த கிளாஸுக்கு வந்தது முழுக்க முழுக்க கதைக்க பழகிறதான. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த வந்து நீங்க வாசிச்சு காட்டலன்னு சொல்லி சொன்னா நீங்க மேல க்ரோ பண்ணல. அது சோ பிள்ளையோ சரியோ அது வேற விஷயம். சோ பிள்ளைன்னு விட்டா நான் பேசுறதுமே இல்ல. சோ அதை திருத்துறதுக்கு தான் நான் இருக்கிறேன். சோ நாங்க சொல்லுவோம், அது பயப்படாம சொல்லுவோம்ன்றாங்க. ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் அப். நான் நெடுகாலம் வந்து அந்த டைம் விடுறது வந்து எல்லாரும் செல்ஃபா வந்து செய்து பார்க்கணும். அதுக்கான டைம் விட்டுட்டு தான் ஹேண்ட் ரைஸ் பண்றேன். நெடுகாலமே 2 பேர் உயர்த்தினவன்னு சொல்லி சொன்னா அவைக்கான மார்க்ஸ் வந்து இங்க கூடிக்கொண்டிருக்க போதே ஒழிய கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் நாங்க ஜூம்ல வந்து ரெக்கார்டிங்ல ஜாயின் பண்ணிட்டு பேசாம இருக்கிறோம், கதைக்கலன்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு தான் வந்து என்னது மிஸ்டேக்கா வரும். சோ எல்லாருமே செய்யறதுக்கான டைம் விடுறேன். சோ அந்த 2 பேருடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா மற்றவர்களாலே முடியும் தானே. சோ இந்த கால் வந்து ஓகே, இந்த கால்ல வந்து நான் எக்ஸ்கியூஸ் தரேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் கால் பண்ணிக்கல, யாராவது இப்ப உயர்த்தலன்னு சொல்லி சொன்னா அதில் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணோம். ஸோ அது என்னுடைய hope. So I will check it in the next class, right? Okay, yes, come with somehow. The first one is done. The second one. My brother lives in Kandy. I don't see him very often. very I don't see him very often. very Correct, often. ma'am. Okay. Third one. This worksheet is hard. I am not. I'm not sure I can do myself. I'm not sure I can do myself. I can do it myself. I can do it. இட்டும் நாங்க போடலாம். worksheetன்றது ஒரு 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 அகரணியான ஒன்று தானே. I'm not sure I can't do myself and beram it and beram. That's fine. So thank you so much. Imad Ilham. Next one. How are your parents? I didn't see Them for ages. them for ages. Next one. Alex has an expensive car. Alex uses It. it. Sixth one.
This dress looks a bit small. Do you think it Do will you be think fit? it will fit me? Fit me. Okay. The seventh one, Star Wars is a fantastic movie. I love watching It. it. The eighth one, Nimal sir called. Nimal sir wants to speak to. You. Nimal sir called. Nimal sir wants to speak to you. Okay. You and param, me and param adile. Okay, that's fine. Thank you so much. Mushadiga. Miss Mushadiga. Yes, ma'am. Where is my textbook? I can't find It. it. Okay. Hello. Do you remember Me. me? So that tense was filled. Then another 10. Jessica is a Ma'am, I really. have a doubt. Yes, சொல்லுங்க சொல்லுங்க. For previous lesson, for previous work, the fifth one, Alex is a duck. So can't we use himself? Yes, we can use it. இட்டன்னு வரும். Yeah. யார் சொல்லி சொன்னா? And Alex and Ratala himself. Yes, sim help வரும். அதே மாதிரி நிமல் சாருக்கும் அவருக்கும் வரும். அவருக்கும் வந்து மீயும் வரும். Sorry, யூவும் வரும், மீயும் வரும். அதே மாதிரி மூன்றாவதுக்கும் வரும் himself. So next one, Jessica is really nice. Sorry. Jessica is really nice. I like her a lot. எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும். I am lost. Can you tell me? Tell me how to get to post office. I left my phone on my table. Can you get it? It. Can you get me or can you get it? Can you get it? Can you get it? Me varum. Me avada it. Okay. It. Okay. Okay. Thank you. Is Shara's boyfriend nice? I don't know him. Shara boyfriend நல்லவனா அவரை எனக்கு தெரியாது. I don't know him, right? I'm off today. Do you want to go riding with me? Me. என்னுடன். Okay, very good. Thank you so much, Mr. Dika. Tabeshan. Mr. Tabeshan. Yes, miss. We want to book a flight. Can you help? Yes. Can you help us? Very good. This place is really crowded. I don't like it. It. Very good. I see my friends every day. I always have lunch with I also them. Very good. We have just arrived at the station. Can you pick up us? Okay, pick up us. Yes, pick. English is fun to learn. I really like it. It. Very good. Tabeshan, I really appreciate you. நான் ஒரு சொன்னதுக்காகவே நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கீங்க. பட் இவ்வளவு காலம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணே இல்ல. சோ ஏன் இவ்வளவு காலம்? ஐ மீன் உங்களுக்கு நீங்க பிள்ளையா சொல்லுவீங்கன்னு சொல்லி யோசிச்சு உயர்த்தலையா இல்லைன்னு சொல்லி சொன்னா why didn't you? இல்ல மிஸ். அப்படி இல்ல மிஸ். உயர்த்த எடுக்கிறதுனால அதுக்குள்ள நீங்க ஆன்சர் வந்துடும். அப்ப நான் கொஞ்சம் செய்யறது லேட் ஆகிடும். நான் அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ண எல்லாருமே வந்து கூப்பிடுவேன் அந்த இடத்துல. அதுல எல்லாருக்குமே வந்து சான்சஸ் இருக்குது. இனி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்றேன், ரைட்? சோ ஹேண்ட் ரைஸ் பண்ணினதுக்கு இந்த முறை ஐ ரியலி அப்ரிசியேட்டட், ரைட்? ஓகே, தேங்க் யூ மிஸ். ஓகே. சோ எஸ். சோ we already filled this sums, right? இந்த 20 விஷயம் வந்து நான் ஹோம்வொர்க் ஆத்தரையில ஆன் கிளாஸ் டைமே வந்து செய்துட்டேன். So that's fine. So we have time, right? So we will move to the day 11, right? Day 11 வந்து I think few of slides, right? அதையும் நாங்க பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிப்போம் because we have time, right?
So can you leave it in and can you join within 3 minutes? இந்த அதாவது உங்களுக்கு என்ன ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு வகுப்பா இருக்கிறபடியா இதை வந்து